ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரிக்ஸை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். பிரிக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு பொதுவாக சில டைப்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தோம்னா ஹேண்ட் மோல்டு, டேபிள் மோல்டட், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெஷின் மோல்டட் அண்ட் ப்ரெஸ் மோல்டட்னு சில டைப்ஸில் பண்ணுறோம். இந்த ஹேண்ட் மோல்டு ஆர் கிரவுண்ட் மோல்டு எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாட்டான லேண்ட், அதாவது நல்ல இடவசதி இதுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலத்தில் நம்ம லைனாக அந்த இடத்த லெவல் பண்ணி அதில் பிரிக்ஸ் லே பண்ணி மோல்டு வச்சு பண்ணுறது தான் கிரவுண்ட் மோல்டட்னு சொல்லுவோம். இதோடைய சைஸஸ் ஈவனாக இருக்காது. இந்த பிரிக்ஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவே நமக்கு டேபிள் மோல்டட்னு சொல்லுவோம். அது நமக்கு ஒரு டேபிள் சர்ஃபேஸில் நம்ம பிரிக்ஸை லே பண்ணுவோம். இந்த மாதிரியான பிரிக்ஸோட பாட்டம் ஒரே மாதிரி இருக்கும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து ஹேண்ட் மோல்டோட கம்பேர் பண்ணுறப்போ 1 நியூட்டன் அளவுக்கு 1 நியூட்டன் டு 2 நியூட்டன் அளவுக்கு வித்தியாசங்கள் வரலாம். பட் ரெண்டுமே சிமிலராக சேமாக தான் இருக்கும். அண்ட் இந்த 2 பிரிக்ஸில் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஃப்ராக். இங்கே நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த மாதிரியான ஃப்ராக்ஸ் இந்த 2 பிரிக்ஸில் மட்டுமே நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து மெஷின் மோல்டட் பிரிக்ஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து எச்சாக இருக்கும், சைஸும் நமக்கு ஈவனாக இருக்கும். அந்த மாதிரியான பிரிக்ஸ் நம்ம வயர் கட் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் இந்த மாதிரியான ஃப்ராகும் நீங்கள் பார்க்க முடியாது. அதுவே ப்ரெஸ்டு மோல்டும் அதாவது ப்ரெஸ்டு மோல்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நம்மளுடைய டைல்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இல்லைங்களா, வெட்ரிஃபைட் டைல்ஸ், அந்த மாதிரியான ஒரு மெத்தடு. அதாவது சில பிரிக்ஸை எலிவேஷன் பர்பஸ்க்கு கிளேடிங் மாதிரி யூஸ் பண்ணுவோம். இல்லைனா பிரிக் ஒர்க்கே முன்னாடி பண்ணி பாலிஷ் மாதிரியான ஃபினிஷர்ஸ் காட்டுவோம். இந்த மாதிரியான அதாவது எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸ்க்கு இந்த மாதிரியான ப்ரெஸ்டு பிரிக்ஸை யூஸ் பண்ணுவோம். இதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் எச்சாக இருக்கும், ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், கலர் ரொம்ப நீட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரியான பிரிக்ஸ் ரொம்ப காஸ்ட்லியான பிரிக்ஸு. இதை இந்த மாதிரியான எக்ஸ்போசிங் சர்ஃபேஸ் பர்பஸ்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம கையில் டேபிள் மோல்டட் பிரிக் ஒன்று கையில் வச்சுருக்கோம். இந்த பிரிக் பார்த்தோம்னா நமக்கு கிரவுண்ட் மோல்டோட கம்பேர் பண்ணையில் ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அன்டுலேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும் பிரிக்கில். கிரவுண்ட் மோல்டரில் பாட்டம்லாம் லேண்டுக்கு ஏற்ற மாதிரி அன்டுலேஷன் இருக்கும். இதில் அதெல்லாம் இருக்காது. இந்த பிரிக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஃபீல்டு இப்போ 10 ருபீஸ் வரைக்குமே செல் ஆகிட்டு இருக்குது. இந்த பிரிக்கோட டாப் சர்ஃபேஸில் பார்த்தோம்னா ஃப்ராக் இருக்கும். இது ஹேண்ட் மோல்டிங் பிரிக்ஸில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம நேம்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இதோட மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மார்ட்டரோட கீயாக இது ஆக்ட் ஆகுது. மார்ட்டர் பிளேஸ் பண்ணையில் பிரிக் வச்சு அது மேலே கலவை போடையில் அந்த கலவை இதுக்குள்ளே ஒரு கீ மாதிரி செட் ஆகி பிரிக்ஸ் கிரிப்பாக பிடிச்சிக்கும். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஏரியாவை நம்மளுடைய நேம்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ வயர் கட் பிரிக்ஸை பார்க்கலாம். இந்த வயர் கட் பிரிக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஃபீல்டில் இப்போ 13 ருபீஸ் வரைக்குமே நம்ம ரீஜனில் செல் ஆகிட்டு இருக்குது. இந்த வயர் கட் பிரிக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு பிரிக் டைமென்ஷனில் இருக்க ஒரு மோல்டு வழியாக திக்கான பேஸ்ட் அனுப்பி அதை வயர் மூலமாக கட் பண்ணி எடுக்கிறோம். அதனால் இது வயர் கட்டிங் பிரிக்ஸ்ன்னு ஃபீல்டில் நம்ம சொல்கிறோம். இந்த பிரிக்ஸில் ஃப்ராக் இருக்காது. அதுக்கு பதிலாக அந்த வயர் கட் பண்ண ட்ரேசஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த பிரிக்ஸோட டைமென்ஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹேண்ட் மோல்டட் பிரிக்ஸோட பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு ஃபினிஷிங்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தும் கம்பேர் பண்ணோம்னா அந்த பிரிக்ஸ் நமக்கு மேக்ஸிமம் 7 நியூட்டன் வரைக்கும் தருதுன்னா, இந்த பிரிக்ஸ் நம்மளுக்கு 13 நியூட்டன் வரைக்கும் தரும். இன்கேஸ் சம் பிரிக்ஸ் 13 நியூட்டனுக்கு மேலே தரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அது அந்த மேனுஃபேக்சரரை பொறுத்த ஒரு விஷயம். இந்த பிரிக்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கட்டும், அதோடைய கார்னர்ஸு, எட்ஜஸ் எல்லாமே நம்மளுக்கு டேபிள் மோல்டோட கம்பேர் பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்போஸ்டு பிரிக் ஒர்க்குன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்போஸ்டு பிரிக் ஒர்க் பார்த்தோம்னா நமக்கு ப்ரெஸ்டு பிரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த ப்ரெஸ்டு பிரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோல்டட் இருக்க மெட்டீரியலை நம்ம ஹை ப்ரெஷரில் ப்ரெஷர் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம். இந்த பிரிக் ஹை ப்ரெஷரில் கம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அதோட ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வாய்ட்ஸ் இருக்காது. இந்த சின்ன சின்ன வாய்ட்ஸ்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, சூளக்கல்லில், அந்த மாதிரியான வாய்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்காது. மெட்டீரியல் யூனிஃபார்மாக இருக்கும். ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த கார்னர்ஸ், எட்ஜஸ் எல்லாமே நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் கிளியராக கிடைக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்குன்னு சொல்லணும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பிரிக்ஸ் நம்ம எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸ் ஒர்க்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது பிளாஸ்டரிங் பண்ணாமல் அப்படியே அந்த பிரிக்கோட டெக்ஸ்சர் நம்மளுக்கு ஓப்பனாக தெரியணுங்கிறக்காக யூஸ் பண்ணுற இடங்களில் இந்த மாதிரி பிரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பிரிக்ஸோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டியுமே பெட்டராக இருக்கனால இதோட ப்ரைஸுமே இதுக்கு நம்ம அதிகமாக தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதனால் மோஸ்ட்லி இந்த பிரிக்ஸை நம்ம ஆர்கிடெக்சரல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதுதான் நம்ம ப்ரெஸ்டு பிரிக்ஸ்ன்னு சொல்லுவோம்.